ஹலோ யூடியூப் மெம்பர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஆப்ஷன் பையிங்கில் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கும் அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸாக உருவாக்கப்பட்டவே. எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி அனலைசிஸ் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் ஆர்டர் பிளாக்கை பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் அதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியோட டேட்டா ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சு, ஓகேவா. இப்போ வந்து ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் பெஸ் நோட் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் பெஸ் என்னது? 25,867, ஓகேவா. ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் பெஸ் 25,867, ஓகே. டுடே இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ், அதாவது இன்றைக்கி வந்து 10ஆம் தேதி, இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் 25,922, அதாவது ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கேன். அப்போனா நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம், ஓகேவா. அப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னென்னா, இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் என்னென்னு 25,922. அப்போ நீங்கள் ரவுண்ட் ஃபிகராக 26,000 எடுத்துக்கிறோம். அதாவது 26,000 கால் ப்ரைஸை நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த 26,000 ஒரு ஆர்டர் பிளாக் பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எடுக்கிற ஸ்ட்ரைக் என்னது? 26,000 கால் ப்ரைஸை செக் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்த்துட்ருக்கோம், ஓகேவா. இப்போ நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் என்னது? 26,000 கால் ப்ரைஸ் நம்ம எடுக்க போகிறோம். 26,000 கால் ப்ரைஸ் எடுக்க போகிறோம், ஓகேவா. இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. எக்ஸ்பைரி டேனா நம்ம நெக்ஸ்ட் வீக் கண்டக்ட் எடுத்துக்கிறோம். ஏன்னா எக்ஸ்பைரி வந்து டைம் டேக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் நம்ம நெக்ஸ்ட் வீக் கண்டக்ட் எடுத்துக்கிறோம், ஓகேவா. ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இன்னும் எக்ஸ்பைரினால நெக்ஸ்ட் வீக் கண்டக்ட் எடுத்துக்கிறோம், ஓகேவா. மற்ற நீங்கள் எப்பயுமே அதே கண்டக்ட் எடுத்துக்கலாம். எக்ஸ்பைரி அன்றைக்கி மட்டும் நம்ம நெக்ஸ்ட் வீக் கண்டக்ட் எடுத்துக்கிறோம். அப்போ 17 பிப்ரவரியோட கண்டக்ட் எடுத்துக்கிறோம். நம்ம ப்ரைஸ் என்னது? 26,000 கால் ப்ரைஸ் நம்ம செக் பண்ண போகிறோம். 26,000, ஓகே. 26,000, ஓகேவா. இப்போ நிஃப்டி 26,000 கால் ப்ரைஸ் 17 பிப்ரவரி 2026 வீக்லி கண்டக்ட் எடுத்துக்கிறோம், ஓகேவா. சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பார்க்கக்கூடிய ஆர்டர் பிளாக்கை பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணுவோம் அதை பற்றி பார்த்துட்ருக்கோம். நம்ம எடுக்க 26,000 கால் ப்ரைஸ், ஓகேவா. இப்போ நம்ம பண்ணக்கூடிய 1 மினிட்னால 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அதனால் 1 மினிட் ஆச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், ஓகேவா. இன்றைக்கி வந்து 10ஆம் தேதி. இன்றைக்கி வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் பற்றி பார்க்க போகிறோம், ஓகேவா. இன்றைக்கி 10ஆம் தேதி, ஓகேவா. மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும், ஓகேவா. மார்க் எடுப்பாங்க கரெக்டாக இங்கேருந்து, சாரி, இன்றைக்கி 10ஆம் தேதி மார்க் எடுப்பாங்க அழகாக இங்கேருந்து மேலே ஏறி ஓப்பன் பண்ணி கீழே இறங்கியிருக்கு. இப்போ இங்கே ஒரு கன்சல்டேட் ஆகிட்டுருக்கு, ஓகேவா. கன்சல்ட் ஆகிட்டு இங்கேருந்து ஒரு புக் மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. எப்படி இங்கேருந்து இறங்கி இங்கே ஒரு கன்சல்டேட் ஆகி இங்கே ஒரு புக் மூவ் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போனா பிக் மூவ் ஃபார்ம் ஆச்சுன்னா இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் கண்டிப்பாக இருக்கும். அப்போனா இதுதான் ஆர்டர் பிளாக். நான் நோட் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் ஆர்டர் பிளாக். ஒரு ரெட் கேண்டில், க்ரீன் கேண்டில் இருக்குது. இதுலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ரெட்டு க்ரீன் ஒரு ஆர்டர் பிளாக் கிடச்சிச்சு. இங்கே இந்த மார்க்கெட் நல்ல மூவ் ஆகி மேலே போயிருக்கு, ஓகேவா. அப்போ நம்ம என்ட்ரி வந்து இந்த ஆர்டர் பிளாக்கோட க்ரீன் கேண்டிலோட க்ளோசிங் மெசேஜ் என்ட்ரி எடுத்துடணும். க்ளோசிங் மெசேஜ் என்ட்ரி அந்த வந்தால் தான் என்ட்ரி, ஓகேவா.
க்ளோசிங் ப்ரைஸ் 122 இல்லை என்ட்ரி எடுத்துடணும். ஓகேவா? நான் கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கு வந்து க்ரீன் கலர் வச்சுக்கிறோம். நம்ம என்ட்ரி வந்து இந்த ஆர்டர் பிளாக்கோட க்ரீன் கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் என்ட்ரி எடுக்கிறோம். அதே மாதிரி நம்ம டார்கெட் வந்து இதுக்கு அந்த ஆர்டர் பிளாக்கு அடுத்த கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸை நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போனா ஓகே. இது கூட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் கலர். இப்போ நம்ம என்ட்ரி வந்து இந்த ஆர்டர் பிளாக்கோட க்ரீன் கேண்டில் என்ட்ரி எடுக்கணும் க்ளோசிங் ப்ரைஸை. அதை 122. நம்ம டார்கெட் வந்து 130. ஓகேவா? இதுக்குள்ள க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் பார்ப்போமா? கண்டிப்பாக அந்த 11 வந்தால் மட்டும் தான் வெயிட் பண்ணணும். இல்லைன்னா கிடையாது ட்ரேட். மார்க்கெட் வாங்க, அந்த க்ளோசிங் ப்ரைஸை தொட்டு மறுபடியும் மேலே ஏறி இருக்குது. நம்ம என்ட்ரி இங்கே எப்போயுமே இந்த லெவல்ஸ் வந்தால் மட்டும் தான் என்ட்ரி. ஓகேவா? அது வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் பாருங்கள், பாருங்கள் மார்க்கெட் நல்ல மேலே மூவ் ஆகிட்டு கரெக்டாக பாருங்கள். கரெக்டாக அந்த ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணிட்டு நோட் பண்ணுங்கள். அழகாக அந்த ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணிவிட்டு அழகாக அந்த நம்ம டார்கெட் ஈஸியாக ரீச் ஆகிட்டு நம்ம டார்கெட் ரீச் ஆன பிறகு மார்க்கெட் டமான் கீழே இறங்கியிருக்கு. அழகாக ஈஸியாக நம்ம 8 பாயிண்ட் ஈஸியாக கேப்சர் பண்ணியாச்சு. பாருங்களேன். அது மார்க்கெட் நல்லா கீழே இறங்கிடுச்சு. பார்த்தீங்களா? மார்னிங் காமிக்கிறமாங்க. முதல்ல செக் பண்ணி பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன். இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி இங்கேயே க்ளோஸ் வச்சு இங்கே ஒரு கன்சல்டேட் ஆகிருக்கு. ஆகிட்டு இங்கே ஒரு ஆர்டர் ஒரு மூமெண்ட் கிடச்சிருக்கு. இந்த பிக் மூமெண்ட்டோட இதை ஆர்டர் பிளாக் வச்சுக்கிறோம். இது ரெட்டு க்ரீன். இந்த ரெட் க்ரீனை ஒரு ஆர்டர் பிளாக் எடுத்துக்கிட்டு இந்த க்ரீன் கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸை என்ட்ரி எடுத்துடணும். ஓகேவா? நம்ம டார்கெட் வந்து இதுக்கு அடுத்த கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ். இப்போ நம்ம என்ட்ரி வந்து 122. இதுக்கு அடுத்த கேண்டில் வந்து இதுக்கு அடுத்த கேண்டில் வந்து இந்த கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம என்ட்ரி வந்து 122, நம்ம டார்கெட் 130. நான் வச்சுக்கோங்க. நம்ம என்ட்ரி வந்தால் மட்டும்தான் எடுக்கணும், இல்லைன்னா எடுக்கக்கூடாது. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். மார்க்கெட் பாருங்கள், நல்ல மூவ்மெண்ட்டை பண்ணி கரெக்டாக பாருங்கள். நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி நல்லா மேலே போயிட்டு கரெக்டாக அந்த நம்ம டார்கெட்லேருந்து மேலே இருக்குது. நம்ம என்ட்ரிட்டு வரல. நம்ம என்ட்ரி வந்தால் மட்டும் என்ட்ரி நம்ம என்ட்ரி எடுக்கணும். அப்படின்னா என்ட்ரி வரல, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போனா வெயிட் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக எப்படி இந்த ஆர்டர் பிளாக் டச் பண்ணி கண்டிப்பாக நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண முடியும், ஈஸியாக முடியும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரணும். நல்ல மூமெண்ட்டு, நல்ல பிக் மூமெண்ட்டு நல்லா கொடுத்துட்டே இருக்கேன். நல்ல முறை ஏறிட்டே இருக்காங்க. ஏறிக்கிட்டே இருந்து கரெக்டாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. பார்த்தீங்களா? கரெக்டாக நம்ம என்ட்ரியில் கரெக்டாக டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம டார்கெட் ஈஸியாக டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. எப்படி நான் வச்சுக்கோங்க. கரெக்டாக வாங்க, நம்ம என்ட்ரியை கரெக்டாக டச் பண்ணிட்டு அழகாக நம்ம டார்கெட் ஈஸியாக ரீச் ஆகிடுச்சு. அழகாக ஒரு 8 பாயிண்ட் கேப்சர் பண்ணியாச்சு. இப்படி தான் ஆப்ஷன் பையிங் பண்ணும், ஆர்டர் பிளாக்கை பேஸ் பண்ணி. ஓகேவா? இதை வந்து நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு குட் ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக ஒரு ஆர்டர் பிளாக்கை எடுத்து அது மூலியம் பண்ணால் தான் நம்ம ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். நீங்கள் அழகாக வந்து நம்ம ஈஸியாக ஒரு 8 பாயிண்ட் ஈஸியாக கேப்சர் பண்ணியாச்சு. ஓகேவா? எப்போயுமே ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து நம்ம என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிடணும். நம்ம என்ட்ரிக்கு வெயிட் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். நம்ம எப்போயுமே ஆப்ஷன் பையிங் போனீங்கன்னா என்ட்ரி எக்ஸிட்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதான் மெயின். ஓகேவா? ஸ்டாப் லாஸுக்கு உங்கள் ரிஸ்க் ரிவார்டு போய் வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. எப்போயுமே என்ட்ரியும் டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் பிளாக் எடுத்துக்கிட்டு ரெட்டு க்ரீன் இருக்கும். அப்போ நம்ம க்ரீன் கேண்டிலோட அதாவது க்ளோசிங் ப்ரைஸை என்ட்ரி எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த கேண்டில், அந்த ஆர்டர் பிளாக் அடுத்த கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா மார்க்கெட் அது வரைக்கும் மூவ்மெண்ட்டும் கண்டிப்பாக அந்த இடம் கண்டிப்பாக டச் பண்ணிட்டு மேலே கீழே இறங்குவேன். நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது நல்லா கிளியராக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஒரு தடவைக்கு 2 செக் பண்ணி பாருங்கள் நல்லா. ஓகேவா? நம்ம என்ட்ரி வந்தால் மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும். இடையே எந்த என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகேவா? நீங்கள் என்ட்ரியும் டார்கெட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்படி பண்ண ஆப்ஷன் பையிங் ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். இது நல்லா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எந்த ஆர்டர் பிளாக் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அது இப்படி பார்த்தோம்னா நம்ம ஆப்ஷன் பையிங்கில் ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.